என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா உங்களோட ஹேபிட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு? அப்படி சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சி ஒரு 2 நாள் அதை வந்து ஃபாலோ பண்ணிருப்பீங்க, அது கரெக்டாகவும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் 2 நாள் கழிச்சு அந்த மோட்டிவேஷன் போனதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆகி ஏன்டா இதை பண்ணணும், மறுபடியும் பழைய பழக்கத்துக்கே போயிடலாமே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? மறுபடியும் பழைய பழக்கத்துக்கு போய் அந்த பேட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணி உங்களோட லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா? நானும் அப்படிதான் இருக்கேன். ஸோ ஒரு ஹேபிட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அண்ட் அது எப்படி வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து த்ரூ அவுட் த மந்த் அண்ட் த்ரூ அவுட் த இயர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும், அது எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி, அது ரொம்ப கஷ்டமா, எத்தனை நாளைக்கு அதை ஃபாலோ பண்ண முடியும், ஒரு காசு இருக்குமா? என்னோட பேரு ஹரி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது த ஹரி ஷோ. சரி, இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு பையன், அவன் பேரு ராம். அவன் வந்து தன்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல, அதாவது காலேஜ் முடிச்சுட்டு என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருந்தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி கேம்பஸ் இன்டர்வியூக்கு போனான். வேலை கிடைக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருந்தான். ஸோ ஒரு 3 மாதத்துக்கு இந்த வேலையை பார்ப்போம், அந்த கேப்பில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அந்த வேலைக்கு நம்ம போவோம் அப்படின்னு நினச்சிக்கணும். அந்த வேலைக்கு போகிறதுக்கு அவனுக்கு நிறைய ஸ்கில் தேவைப்படுச்சு. அண்ட் அந்த ஸ்கில்லை வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு சில ஹேபிட் ஃபார்மேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா அவன் ரொம்ப சோம்பேறியாக இருக்கான். ஒரு நாள் அவன் வந்து ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு நிறைய புக்ஸ் படிக்கிறான் ஆன்லைனில். ஸோ அப்படி படிக்கும்போது நிறைய புக்ஸ் அவன் படித்தான். அதில் ஒரு பெஸ்ட் புக்காக அவனுக்கு இருந்தது என்ன அப்படின்னா, த எலாஸ்டிக் ஹேபிட் அப்படின்ற ஒரு புக். இந்த எலாஸ்டிக் ஹேபிட் புக்கில் ஒரு ஹேபிட்டை வந்து எப்படி வந்து கரெக்டாக டெய்லியும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஆத்தர் வந்து கொடுத்துருந்தாரு. இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹேபிட்டை வந்து டெய்லியும் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, டெய்லியுமே ஒரு ஹேபிட்டை இவ்வளவு நேரம் அல்லது இவ்வளவு டைம் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சான். அதுதான் அவனுடைய ப்ரோக்ராஸ்டினேஷன். அந்த ஹேபிட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவனுக்கு வேற ஒரு ஹேபிட் தேவைப்பட்டுச்சு, அதுதான் டிசிப்ளின். ஆனால் அந்த டிசிப்ளினை வந்து அவன் கரெக்டாக யூஸ் பண்ணானா அப்படின்னு கேட்டால் அது பிரச்சனை. புதுசாக ஒரு ஸ்கில் கற்றுக்கணுன்றதுக்காக அதை ஒரு கோர்ஸை வந்து பை பண்ணி அந்த கோர்ஸை வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். 1 வாரம் போகுது, நல்லா போயிட்டு. ஆனால் 1 வாரத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு வேலை அப்படின்ற பொழுது அந்த வேலையையும் அந்த படிப்பையும் வந்து அவனால முழுசா ஃபோக்கஸ் பண்ண முடியல. ப்ரெஷர் ஆகுது. 1 வாரத்துக்கு மேல ஏன்டா இந்த கோர்ஸை வந்து கத்துக்கணுன்ற மாதிரி அவன் ஃபீல் பண்றான். இருந்தாலும் எப்படியாச்சும் இந்த கோர்ஸை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்றான். ஆனா முடியல, குவிட் பண்றான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பார்ட் டைம் ஜாபே பண்றான். அந்த ஜாபையும் வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி செய்யாம அண்ட் அவனுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு நினைச்சு அதையும் செய்ய முடியாம ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹேபிட்டை வந்து நீங்க 3 டயரா பிரிச்சுக்கோங்க. ஒரு டயர்ல உங்களால எவ்வளவு மேக்சிமம் பண்ண முடியுமோ அந்த டைமையும், அண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஜிம்முக்கு போறீங்க, ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு உங்களால எவ்வளவு நேரம் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் டயர். 2வது டயர்ல உங்களால ரொம்ப பண்ண முடியாது ஆனா ஓரளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னா, அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு 1 மணி நேரம் அப்படிங்கிறத ஒரு 1/2 hour அப்படின்னு பிரிச்சு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஆக்டிவிட்டியை செட் பண்ணிக்கோங்க. அந்த நேரத்துல உங்களால எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 2வது டயர். 3வது டயர்ல உங்களால ரொம்ப முடியல, உங்களால அந்த அந்த ஃபாலோவே பண்ண முடியாத அன்னைக்கு, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, டயர் 3 ஃபாலோ பண்ணு. அதாவது ஒரு 5 நிமிஷம் நான் வந்து சும்மா ஒரு புஷ்அப்ஸ் பண்றேன், ஒரு 3 செட்ஸ்ல 10 ரெப்ஸ்ல வந்து நான் வந்து ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்னும் போது அந்த புஷ்அப்பை வந்து நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா அன்றைய ஹேபிட்டை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்க வந்து
ஹேபிட்டை வந்து தினமும் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றத வந்து ஒரு பாயிண்ட்டாக வந்து இந்த புக்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹேபிட்டை வந்து நீங்கள் வந்து டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் அந்த கதையில் சொன்ன மாதிரி ராமும் அந்த புக்கை ஃபாலோ பண்ணி தினமும் அவனுடைய ஹேபிட்டை வந்து சேஞ்ச் பண்ணான். அவன் அந்த ஸ்கில்லை வந்து கரெக்டாக கற்றுக்கிட்டான். ஸோ அந்த 3 மாதத்துலேயே அவனும் ஒரு நல்ல வேலைக்கு போய் இப்போ ஒரு நல்ல ஹை பேயிங் ஜாப்ல இருக்கான். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி மூலிமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஹேபிட்டை வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் இந்த புக்ல இருந்து சொல்லியிருக்கேன். இந்த எலாஸ்டிக் ஹேபிட்ஸை வந்து எழுதினது ஸ்டீஃபன் கேஸ். இவர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் அண்ட் இவர் ஒரு பிளாகர் அண்ட் ஆண்டர்பிரினர். இவர் வந்து இவருடைய புக்கை வந்து 21 லாங்குவேஜஸில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த புக்கை பற்றி நீங்கள் வந்து படிக்கணும், இந்த எலாஸ்டிக் ஹேபிட்ஸ் புக்கை வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான்லேயும் இருக்குது அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. அமேசானில் ஹார்ட் கவராகவும் கொடுக்குறாங்க அண்ட் நீங்கள் வந்துட்டு ஆடியோபிள்ஸ்லையும் கேட்கலாம். அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயும் அது இருக்குது. ஸோ வாங்கி படிங்க. ஸோ எலாஸ்டிக் ஹேபிட்ஸ் உங்களோட லைஃப்பை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் இந்த வீடியோ பற்றின சஜஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ.